கொச்சு கொச்சு புஷ்பங்கள் சேனல் வழியாக எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய சின்ன பிள்ளைகளையும் வரவேற்று கொள்கிறேன். ஒரு பெரிய ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கம் அந்த காட்டில் பெரிய ராஜாவாக இருந்தது. காட்டுக்கு ராஜாவாக காணப்பட்ட இந்த சிங்கம் தினமும் ஓரோரோ தேவையான சாப்பாடை பிடிச்சி சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. ஒரு நாளைக்கு தற்பெருமை தோணுச்சு. நான் இனி எதுக்கு காட்டுக்குள்ளே போய் நான் மற்றவைகளை வேட்டையாடி சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டே இருந்துச்சு. நினைச்சு அது என்ன பண்ணிச்சாம் தெரியுமா? அதுக்கு வீட்டிலே இருப்பேன், ஒவ்வொரு பேரையும் வர சொல்லி நான் சாப்பிடுவேன்னு சொல்லி கங்கணம் கட்டி எல்லாரையும் வர சொல்லி அனுப்பிச்சு. அப்போ மற்ற மிருகங்களெல்லாம் வந்துச்சு. ஆனை, கரடி, ஒட்டகம், மான், இப்படி எல்லாருமே வந்து ராஜாவே என்ன என்று கேட்டுச்சு. அப்போது கேட்ட உடனே சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, நான் இனி எங்கேயும் வரமாட்டேன். எனக்கு தேவையான சாப்பாடை நீங்கள் ஓர நாளைக்கு இங்கே என்னுடைய குகையிலே வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பிச்சு. அந்த வேளையில் தான் பிள்ளைகளை கவனமாக கேளுங்க. அப்போது எல்லோரும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போனதாம். ஒரு நாளைக்கு மான் என்ன செய்தது, சிங்கத்துக்கு பக்கத்தில் வந்து அப்படியே நின்றுது. ஒரே அடி அதை சாப்பிட்டது. மறுநாளைக்கு யானை வந்துச்சு. யானையே ஒரே அடி அது சாப்பிட்டுச்சு. அப்புறமா ஒட்டகம், இப்படி ஓர நாள் அப்படியே கடந்து போயிடுச்சு. அடுத்த டேனு ஒரு முயல். அந்த முயல் என்ன செய்யுது, ஐயோ என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் அங்கலாப்போடு பயத்தோடு இருந்துச்சு. ராத்திரி தூங்கவே இல்லை. அப்புறமா மறுநாள் வந்துச்சு, எப்படியாவது என்னுடைய உயிர் போகுதுன்னு சொல்லி கவலையோடு ஒரு 12 மணிக்கு யோசனை பண்ணிச்சு. இந்த சிங்கத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும்னு சொல்லி நினைத்து என்ன பண்ணிச்சு, அப்படியே வந்து யோசனையோடு 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு. சிங்கத்துக்கு ரொம்ப கோபம், இன்னுமே வரவில்லையே யாரும் என்று சொல்லி அங்கலாப்போடு கோபத்தோடு அப்படி மூர்க்க குணத்தோடு அப்படியே நிற்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல். அப்பந்தான் இந்த முயல் என்ன செய்யுது, மெதுவாக வருகிறது. வந்து என்ன பண்ணிச்சாம், அந்த சிங்கத்தை பக்கத்தில் வந்து நின்றுச்சு. இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்து? அதுவா, சிங்கராஜாவே, உன்னை விட பெரிய ஒரு ராஜாவை கண்டேன். அவனை கண்ணுக்கு அகப்படாமல் வர வேண்டுமேன்னு சொல்லித்தான் இவ்வளவு லேட்டாகி போச்சுன்னு சொல்லிச்சான். அப்பந்தான் அந்த சிங்கம் கோபத்தோடு சொல்லிச்சான், என்னை விட பெரிய ஆள் இருக்கா? ஆமையா இருக்காரு, காட்டி தருவியா, காட்டித்தா என்று சொல்லி கூட்டிக்கிட்டு முயல் போகுது. போய் நடு காட்டு பக்கத்தில் வந்துச்சு. ஒரு பெரிய ஒரு குளம் இருந்துச்சான். அந்த குளத்துக்கு பக்கத்தில் என்ன செய்து, இந்த முயல் இதுக்கு உள்ளால தான் அவன் பதுங்கி இருக்கிறான் என்று சொல்லவும் இந்த சிங்கம் என்ன செய்தான், அப்படியே எட்டி பார்த்துச்சான். கோபத்தோடு எட்டி பார்த்த வேளையில் அங்கே ஒரு சிங்கம் தன்னை போல ஒரு ஆள் அங்கே இருக்கிறதை அது பார்த்துச்சு. பார்த்த உடனே தான் என்ன பண்ணிச்சான், ஓஹோ நீ என்னை விட நீ பெரிய ஆளா, உன்னை தான் ஒரு கை பார்க்குறேன்னு சொல்லி அப்படியே கிணற்றுக்கு உள்ள குதிச்சிருச்சான், சாடியிருச்சான். சிங்கம் அங்கே அவுட்.
செத்து போனது பாருங்கள். நாமும் இப்படித்தான். நான் தான் பெரியவன், என்னை விட வேறு யாருமே இல்லை என்று நாம் நினைத்து கொள்ளுகிறோம். சிறிய ஒரு தொட்டாவாடி முள்ளுக்கு நாம் பதில் சொல்ல முடியவில்லை. அப்படியானால் நாம் என்ன செய்யக்கூடாது? யாரையும் புண்படுத்தக்கூடாது. நான் தான் பெரியவன் என்று அகம்பாவம் செய்யக்கூடாது. எல்லாருமே சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, சகோதர பாசத்தோடு நாம் இருப்போமா? பிள்ளைகளை, நாமும் ஸ்கூலில் எல்லா பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும்? சகோதரர்களாக நாம் இருக்கணும். என்ன பிள்ளைகளே?